அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல ஒரு ஒரு ஆன்மீக ஸ்தலத்துல தான் இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மனை வந்து ஒரு ஊரே வந்து வழிபட்டு வராங்க. ஸோ அவங்களோட குடும்பம் மட்டும் இல்லைங்க, இந்த ஊர் ஃபுல்லாவே வந்து நிறைய நம்பிக்கைகளோட இந்த அம்மனை வந்து வழிபட்டு வராங்க. ஸோ என்ன அம்மன் பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெத்தாஸ் அம்மன். ஸோ அம்மன் கோவில்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இவங்களோட கதை பாத்தீங்கன்னா, அம்மன் வந்து இந்த ஊர்ல பிறந்து, இது எந்த ஊருன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ அம்மன் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து காரியாப்பட்டி. ஸோ காரியாப்பட்டியில இருந்து ஒரு வில்லேஜ், ஒரு அழகான ஒரு கிராமம் மாந்தோப்புன்ற ஒரு கிராமத்துல தான் அம்மன் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அண்ட் அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, அம்மனை வந்து ஒரு நாகம், ஒரு பாம்பு வந்து காலை சுத்தி இருக்கு. அப்போ அந்த அந்த நேரத்துல மாப்பிள்ளை சாமி கூட இருந்திருக்காங்க. அந்த நாகத்தை வந்து அம்மன் கால்ல இருந்து பிடுங்கி எரிஞ்சும் போது அந்த விபத்துல வந்து மாப்பிள்ளை சாமி வந்து அந்த பாம்பு கடிச்சு இறந்துடுறாரு. அந்த பாம்புனால இறந்துடுறாரு. அதுல அம்மன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து அவரை மனசால நினைச்சிட்டேன், நானும் உயிரோட இருக்க மாட்டேன், ஸோ என்னையும் அவர் கூட வந்து அந்த தீயில எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. மக்கள் இருந்துட்டு, இல்லை நீங்கள் வந்து இன்னும் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு, ஸோ இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யாருமே ஒத்துக்கலை. அதனால அம்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சாமியோட ஊர் வந்து நிலக்கோட்டை. ஸோ அங்கே இருக்கிற அந்த குடும்பத்தினர் ஊர் மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி கோரிக்கையிட்டு, என்னை மாப்பிள்ளையோட வந்து தீயில எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க அதை ஒத்துக்கிட்டு அந்த சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஊரில் அம்மன் வந்து சாமியாக வந்திருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாமியாக வணங்கி வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற மக்கள், அதாவது தாய் பிறந்த ஊரில் இருக்கிற மக்களும் வந்து இவங்களை நினச்சி வேண்டியிருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம ஊர்லேயும் அந்த சாமி இருக்கணுன்றதுக்காக நிலக்கோட்டையில் அம்மனை வழிபடுற இடத்துல இருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து இந்த ஊர் மக்கள் நம்ம அம்மன் நம்ம ஊரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கேயும் வந்து பிடிமண்ணை வச்சு ஒரு கோவிலாக அமைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் கைக்கூடி வந்துட்டு இருக்குன்னு ஊர் மக்கள்லாம் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மனை இங்கே வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அம்மனுக்கு வந்து ஒரு சுற்றி ஒரு செவரு கட்டணும், ஒரு கோவில் கட்டணும், மண்டபம் கட்டணும்னு ஊர் மக்கள், அந்த குடும்பம் வழியில் சார்ந்த மக்கள் எல்லாருமே ஆசைப்பட்டிருக்காங்க. பட் இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு தடங்கள், சின்ன சின்ன தடங்கள் வந்து அது நடக்க முடியாமல் போயிருக்கு. பட் இப்போ எல்லா மக்களும் சேர்ந்து ஹாப்பியாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பெரிய விஷயம் என்னன்னா, கும்பாபிஷேகமும் நடக்க போகுதுங்க. ஆமாம். ஸோ மக்கள் எல்லாமே அதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, அம்மாவோட குடும்பத்தினர் அந்த மக்கள் மட்டும் கிடையாது, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து அம்மனை வழிபட்டுட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு சிறப்பான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனோட சக்தி அவ்வளோ சக்தி. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து இப்போ ஆடு மேய்க்கிற பையனாகட்டும், இந்த ஊருக்காரவங்க, இப்படி கிராஸ் பண்ணி போகிறவங்க, கடந்து போகிறவங்க வந்து இங்கே அம்மன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி கும்பிட்டு இப்படி போனால் கூட அந்த கஷ்டம் தீந்துருது அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பமாக வந்து சாமியை வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாமியோட குடும்ப மக்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இன்னும் நிறைய ஊர்கள், மதுரை பக்கத்தில் இருக்கிற நிறைய ஊர்கள்லேருந்து வந்து அம்மனை வந்து வேண்டிட்டு இருக்காங்க. அண்ட் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேர் சொல்லி கேட்டேன் இன்னைக்கு. என்ன அப்படின்னா, அம்மனை வந்து மனசார கும்பிட்டு நீங்கள் வந்து ஒரு திருமணம் ஆகலை, இல்லை திருமணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அம்மனை கும்பிட்டா போதும், உங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுது, உடனே குழந்தை பிறந்துருது அப்படின்றத நிறைய மக்கள் அவங்க குடும்பத்தில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. சில பேர் சொன்னாங்க, அம்மனை கும்பிட்டு போய் எனக்கு 10 நாள் 11 நாள்லேயே வந்து பத்திரிக்கை அடிக்கிற வேலை, மண்டபம் பார்க்குற வேலை, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருந்தும் எனக்கு 11 நாளில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, ஒரு குழந்தைக்கு வந்து வேண்டி எந்த ஒரு உதவியுமே வந்து கிடைக்கல குடும்பத்துல இருந்து. ஆனால் திடீர்னு வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து அந்த ஹார்ட் சர்ஜரி நடந்து என் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அழுது நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு அந்த ஹார்ட் கனெக்டிங் டச்சிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் சில கஷ்டங்களாக நிறைய பேர் வந்து மனசில் வச்சுட்டு எங்கடா சொல்யூஷன் கிடைக்கும், எங்கே போனால் அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு முறையாச்சும் அம்மனை வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். அண்ட் இன்னும் நிறைய அம்மனை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஊர் மக்கள்கிட்டே ஆகட்டும், சாமியோட குடும்ப மக்கள், அந்த வாரிசு மக்கள் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எங்கள் பூர்வீக தெய்வம் முதல் நிலக்கோட்டையில் இருந்தது. முன்னோர்கள் வந்து அங்கே நிலக்கோட்டையில் வச்சு இந்த பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிற்பாடு அங்கேருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இந்த மாதிரி கும்பிட்டு இது செஞ்சு வழிபாடு பட்டுட்டு வர்றாங்க. இது செஞ்சு 200 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தாத்தா அவங்க காலத்துலேருந்து
ரெண்டாவது வந்தோன்னா அவங்க புதுக்கோட்டை இதில் நிலக்கோட்டையில் இருந்துருக்கு. நிலக்கோட்டையிலேருந்து இவங்க பிடிமண் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அம்மாவை நினச்சி கும்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிற்பாடு பேரம்பேத்தி எத்தனையோ தலைமுறைகள் ஒரு 4-5 தலைமுறைகளும் ஆயிட்டது. ஆகி இப்போ ரெண்டாவது வந்தோன்னே இதுக்கு எடுத்து கட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்க தாத்தா அவங்க காலத்தில் பெரியவங்க, அதாவது எங்கள் தாத்தாவுக்கு மேலே பெரியவங்க அவங்க ஒரு எல்லோரும் அவங்க பங்காளிக எல்லோரும் சேர்ந்து கட்டணும்னு சொல்லி மணல் இதெல்லாம் அடித்து ரெண்டாவது ஏற்பாடு பண்ணினாங்க. இந்த அம்மா அவங்க வந்து அனுமதி கொடுக்கல. அந்த நேரம் வந்து அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்காமனு பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் வந்து பச்சைப்பாம்பு கீழே விழுந்ததுனால அவங்களுக்கு ஒரு தடங்கள் மாதிரி ஏற்பட்டு சரி அம்மா உத்தரவு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நின்றது. இப்போ அதுக்கு பிற்பாடி இந்த அம்மா இந்த கோட்டைச்சவர் எடுக்கணும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த அம்மாட்ட உத்தரவு கொடுத்து அந்த அம்மா மூலியத்தில் இப்போ இந்த மாதிரி செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 20 வருஷமாக அந்த அம்மா முன்னாடி வந்து தைப்பொங்கலுக்கு மட்டும்தான் தை 1க்கு மட்டும்தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ வந்தது அமாவாசை பௌர்ணமிக்கு ஆகக்கூடி இப்போ இந்த அம்மானுடைய கிட்ட வந்து வேண்டுதல் நிறையா பண்ணிட்டு மற்றவங்களும் இது வந்து செட்டியார் சமுதாயத்தினுடைய வேண்டுதல் பண்ணிட்டு நடக்குது. எல்லாமே காரியம் நடக்குது, நல்லபடியாக ஒரு விஜயமாக நடக்குது. நம்பி போகிறாங்க, நம்பி வர்றாங்க. பேர் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க, இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வர்றவங்க நம்பிக்கையோடு போகிறாங்க, நம்பிக்கையோடு நடக்கிறதுனால அந்த வச்சு சந்தோஷம் வர்றாங்க. இப்போ உத்தரவு வந்தது இப்போ எங்கள் வயசில் தான் இப்போ உத்தரவு வந்திருக்கு. அது நாங்கள் பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். இந்த மாதிரி வந்தது வந்து இப்போ சுற்றுச்சூழல் எடுத்தது வந்து இந்த அம்மாவுடைய அருள் இருந்ததுனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி வேலை செய்ய முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து யாருக்கும் உத்தரவு கொடுக்கல இந்த அம்மா. இப்போ எங்கள் காலத்தில் கொடுக்குதுன்னா அந்த அம்மாவுடைய உத்தரவு வந்ததுனால இந்த அளவுக்கு வந்திருக்குது. எங்களுக்கே அதிசயம்தான், ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கு. அதனால் இது இந்த அம்மா வந்து நம்பி வர்றவங்க எல்லாமே நல்லபடியாக நடக்குது. நம்பி வர்றாங்க, நினைக்கிறது நடக்குது. அதை வச்சு பௌர்ணமி பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அன்னதானம் வந்து இப்போ ஒரு 2-3 மாதமாக பௌர்ணமி அன்னதானம் நடத்திக்கிட்டு இருக்கோம். வருஷம் இப்போ 18 மாதமாக இப்போ புக்கிங் ஆயிடுச்சு. இனியும் கேட்குறாங்க. ஆனால் இப்போ நாம் வந்து கட்டும் போதெல்லாம் ரூபா இல்லை, நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நினைக்கும் போது தான் அந்த அம்மா ஏதாவது ஒரு வழியில் ரூபா கொடுக்குது. அது இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அந்த அம்மா டொனேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம நினச்சதை விட ஜாஸ்தியாக நடந்துகிட்ருக்கு. நம்ம சும்மா ஒரு வேலி மாதிரி தான் ஆரம்பித்தோம். வேலி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ செவரை கட்டி இப்போ இந்த பெரிய இது கட்டுற அளவுக்கு வந்திருக்கு. அதேமாதிரி கட்டுறவங்களுக்கு நம்ம பெரிய ஒரு பெரிய பல கோயில் கட்டுறவங்க தான் கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்காத விட ஜாஸ்தி நடந்துகிட்ருக்கு. இப்போ அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. மீண்டும் இந்த அம்மா கோவரம் இதுக்கு எழுப்புறதுக்கு உத்தரவு கொடுக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இனி வரும். ஏன்னா ஒன்றுன்னா வந்துட்டுருக்கு. கவுளியை தம்பி தான் இங்கே எல்லாமே செய்வோம். இங்கே ஒரு கவுளி சவுண்டு வரும், அதை வச்சு உத்தரவு எடுப்போம். ஆனால் ஒவ்வொரு டிப்பு நாங்கள் அளக்கும் போதெல்லாம் இந்த கவுளியோட உத்தரவு கொடுக்குது எங்களுக்கு. அதே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை தான். அது இந்த விவரம் தெரிய நாங்கள் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறப்ப கூட இந்த வீதியில் நடக்கிறப்போ ஒரு அம்மா நினச்சி போவோம். அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா ஒரு செயல்பாடு நடந்து வர்றப்ப அவளோட அருள் எல்லை மீறி போயிடுச்சு. அது பொதுவாக எடுத்துக்கிட்டால் இந்த சாதாரண இது இல்லை. ஆனால் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நாவு குசுக்குமா. இன்னமும் மக்களுடைய மனசில் அந்த அம்மா அதை போய் இடம் பிடிக்கணும். இன்னும் மேலும் மேலும் நல்லபடியாக பெருகி எல்லா மக்களும் மனசில் ஆத்தா இருந்தால் எல்லாம் இன்னும் சிறப்பாக நடக்கும். இதான் எங்களோட வேண்டுதல். விருதுநகர் மாவட்டம் மாந்தோப்பு கிராமம். இந்த அம்மா வந்து அவங்க பங்காளிகளுக்கு மட்டும் அருள் பாவிக்கலை, இன்னும் சுற்றுப்பட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த அம்மா அருள் பாவிக்கிறாங்க. பிள்ளைகள் இல்லைனாலும் எதுனாலும் இந்த அம்மாட்ட வந்து செவ்வாய் வெள்ளிக்கு வந்து பூஜை பண்ணால் மௌனமாக எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு அக்கா, ஒரே ஒரு பையன் இருதய நோய், அவங்க இருதயத்தில் ஆப்ரேஷன் பண்ண கூட காசு இல்லை. இந்த அம்மா கிட்ட வந்து அழுகுவோம். அந்த அக்கா, நான் என்னடா செய்வேன், எனக்கு வழியிலேயே இந்த அம்மாட்ட ரொம்ப இந்த அம்மா பங்காளியும் கூட இல்லை. ஆனால் இந்த அம்மா யார் ரூபத்துலேயோ உதவி ஓசியாகவே அந்த ஆப்ரேஷன் செஞ்சு இன்றைக்கி அந்த அம்மா அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. இங்கே தை அமாவாசைக்கு விளக்கு பூஜை பண்ணுவாங்க. பண்ணால் பக்கத்து ஊர் எல்லாருமே பத்தாசமாக தான் இங்கே விளக்கு பூஜை வைக்கிறாங்கன்னா அவங்களும் சுத்தபத்தமாக இருந்து எல்லாருமே இங்கே வந்து சாமி கும்பிடுவோம். இந்த அம்மா எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் எல்லா பேர்த்துக்கும் வரம் கொடுக்கணும். இன்னும் எல்லா பேர்த்துக்குமே அவங்க நினச்சதை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் தெரியாமல் இன்னும் பங்காளி எல்லாமும் இன்னும் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வராங்கன்னா எங்கள் ஐயா காலத்தில் இங்கே தான் இருந்தாங்க, எங்கள் அப்பா காலம் இப்போ நாங்களும் இருக்கோம்.
நிறைய நிறைய அற்புதங்கள் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இன்னும் நடத்துவாங்க. இப்போ நான் சின்ன பிள்ளையிலேயே மண் அடித்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கோபுரம்லாம் கட்டப்போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நேரத்தில் உத்தரவுல இப்போ எனக்கு 40 வயசாச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு ஒரு அற்புதமாக இப்படி கோட்டையை எழும்பி ராஜகோபுரமாக உட்காந்துருக்குண்டில எவ்வளோ அதிசயம். இந்த தாயோட மகிமையை சொல்ல எங்களால் முடியல. இன்னும் நிறையா நடத்துது. நம்ம இந்த உலகமெங்கும் பார்க்கணும், எவ்வளோ பேர் குறையோட இருக்கிறவங்க இந்த தாயை வந்து வேண்டி அவங்களோட குறையை அவள் நிறைவேற்றி வைப்பா. எதுவும் இல்லை, அவளுக்கு தேவை மெய்யான அந்த பக்தி. சக்கரை பொங்கல் மட்டும் அந்த அம்மாவுக்கு படைச்சா போதும், படைப்பாங்க. இவங்க இப்போ பங்காளிக்காரங்களும் நல்ல நெய்யால அந்த அம்மாவுக்கு நல்லா பண்ணுவாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க 2 சூடோ 2 நெய் விளக்கு இது மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். நானும் பூஜர்த்தனம் பார்த்துட்டாலும் ஒரு சூடத்தை காமிச்சு ஆத்தாளுக்கு காமிச்சிருத்தேன். நான் அந்த பக்கம் திரும்ப முடியுமே தவிர நான் அப்படியே பார்த்து அங்கிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா இவளோட அருள் எனக்கு அங்கேயும் இருக்கு நிறையா. அது வாசி என் தெய்வந்தையும் அவனுக்குள்ள எனக்கு மட்டும் பாடக்கூடாதுன்னு இல்லை. முதல்ல தாய் பிரதாசமாவை நினைச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டு அதை வேண்டியதே வந்துகிட்டு இருக்கேன். நல்லா சிறப்பாகத்தான் இருக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. இன்னும் எல்லா மக்கள் மனசுலையும் சிறப்பா நடக்கணும், இது பெரிய வேண்டுதல். இந்த அம்மா வந்து மாந்தோப்பில் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுக்கால மாந்தோப்பு கிராமத்தில் செட்டியார் குளத்தில் கவரா வகை செட்டியார் குளத்தில் பிறந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு வந்து மாப்பிள்ளையா வந்து சாமி வந்து அவரை வந்து பேசி முடிச்சிருந்தாங்க. அவர் ஒரு காரண கருத்தில் வந்து நாகம் தீண்டி இறந்ததுனால அந்த அம்மா வந்து கல்யாணம் ஆகாட்டினாலும் அவரை மனசார வந்து கணவராக ஏற்றுக்கிட்டனால அந்த காலகட்டத்தில் உடன்கட்ட இந்த மாதிரிலாம் சார் அந்த மேலே இறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அக்னியில் இறங்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா இங்கே வேண்டுதல் விடுத்தாங்க. இங்கே யாரும் அதை செஞ்சு கொடுக்கல, நீ கன்னி பொண்ணு, நீ கல்யாணம் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அந்த அம்மா வந்து இல்லை, என் மனசார வந்து அந்த அவரை நினச்சதுனால அவர் தான் என்னுடைய கணவர்னு சொல்லிட்டு நினச்சதுனால அவர் பிறந்த ஊர் வந்து நிலக்கோட்டை. அங்கே நிலக்கோட்டையில் போய் அங்கே உள்ள அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி இதே வகையாக சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி வேண்டுதல் நடத்தி அந்த அம்மா அங்கே அக்னியில் இறங்கினாங்க. அங்கே அக்னியில் இறங்கினால அங்கே இப்போவும் அங்கே கோயில் கட்டி அவங்க எல்லாரும் வழிபட்டு வராங்க. அந்த வகையில் எங்களுக்கு அம்மா குலதெய்வமாக வணங்க வேண்டியதுனால அங்கே உள்ள பிடிமணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு மேலேயும் இங்கே கும்பிட்டு வர்றோம். எங்கள் குலங்கள் அனைவருமே இங்கே நாங்கள் வந்து குலதெய்வமாக அதை கும்பிட்டாலும் தை 1 தான் இந்த அம்மாவுக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சு. அதனால் தை 1க்கு நான் என் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த கோயிலில் கூப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றோம். இது வரைக்கும் நாங்கள் வேண்டின எதையுமே அந்த அம்மா கொடுக்காமல் இருந்தது இல்லை. வேண்டின வர மனசார காலையில் நினச்சிட்டு கீழே எங்கே எந்த வேலை நல்ல வேலையை செய்யணும்னு நினச்சோம்னாலும் அது சரியாக செஞ்சு கொடுக்கும். எங்களை மறந்து நான் ஏதாவது தவறாக செய்ய போனால் கூட அந்த அம்மா தடுத்து நிறுத்தி எங்களை நல்ல வழியில் தான் கொண்டு போயிருக்கேன் ஒழிய இது வரைக்கும் எங்களை எந்த தீய வழியிலும் அந்த அம்மா செய்ய விட்டதில்லை. எல்லா நல்ல வரங்களும் கேட்ட வரங்களும் இந்த அம்மா சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவங்களும் வேண்டிய வரங்களையும் எந்த காரியத்தையும் தடை இல்லாமல் செய்யறதுக்கு இந்த அம்மா நினச்சிட்டு கீழே இறங்கணும்னா இது வரைக்கும் நடத்தி சிறப்பாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இத்தனை எவ்வளோ பெரியவங்க இந்த சாமியை கும்பிட்டு வந்தாலும் இத்தனை வருஷம் கிடைக்காத எங்களுக்கு ஒரு பாக்கியம் எங்களை பூரா ஆளுங்களுக்கு சேர்ந்து இந்த கோயிலை வந்து கோட்டை சுவர் எடுத்து சால கோபுரம் அமைச்சு இந்த 14/7 வந்து ஒரு கும்பாபிஷத்தை வந்து செஞ்சு கொடுக்கணும். இந்த அம்மா விரும்பினதுனால இந்த அம்மா விரும்பி அந்த வரத்தை கொடுத்ததுனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் இதில் வந்து பயனடைஞ்சு இது வேண்டி அந்த அம்மா மனசார நினச்சி ஒரு பொங்கல் வச்சாலே போதும், அதிகமாக செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு சூடம் பொருத்தி ஒரு பூ வச்சு ஒரு சின்ன அவங்களாம் முடிஞ்ச அளவுக்குள்ள பிரசாதத்தை கொடுத்தாலே வந்து சிறப்பாக அமையுது. இப்போ மக்கள் அவங்களாம் விரும்பி பௌர்ணமிக்கு இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக கும்பிட்டு வர்றாங்க. பௌர்ணமி கும்பிட்றோம், அவங்க நினச்ச காரியம் நடந்து வருது. இந்த 9 விளக்கில் அந்த தேங்காய் விளக்கில் விளக்கு போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க நினச்ச விஷயங்களை வந்து இங்கே சரியான முறையில் செஞ்சு முறையான அதாவது நியாயமான முறையில் எந்த ஒரு வரம் இருந்தாலும் அந்த அம்மா நிறைவாக செஞ்சு கொடுக்குது. இந்த அம்மா கும்பிட்றோம் யாரும் தவறு செய்ய அந்த அம்மா விடாது. அது இது வரைக்கும் நல்ல ஒன்று. அதுதான் இந்த இடத்துல வந்து பூரிய பாத்திமா இவங்களுடைய பூரிய நில இடத்துல தான் இந்த அம்மா வந்து வீட்டு இருக்குது. அவங்களும் இந்த இடத்த வந்து சாமி கும்பிட்றது கொடுத்துருந்ததுனால இது சிறப்பாக எங்களால் செய்ய முடியுது. அது இவங்க குடும்பத்தாக இருக்கும். நம்மளும் வந்து கோயிலுக்கு வேண்டி இது இடம் கொடுத்துருக்கோம். செய்யலாம்னு கொடுத்துருக்கோம். மிக சிறப்பான வந்து இன்னும் இதோட இந்த அம்மாவுடைய சக்தி வந்து எல்லாத்துக்கும் இன்னும் தெரிஞ்சு இன்னும் நிறையா வந்து அவங்க பயன்பெறணுங்கிறது தான் எங்களுடைய இந்த இதுக்கு காரணம். நன்றி. அதாவது இப்போ நம்ம கும்பிட்றது என்னென்னா தை 1 தான் ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்டுட்டு இருந்தோம். அது கூட நம்ம மாசியும் நம்ம சிவராத்திரிக்கும் கும்பிட்டுட்ருக்கோம். அதை விட இப்போ பௌர்ணமிக்கு வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இது நம்மளோட நோக்கம் என்னென்னா எல்லோரும் வெளியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பயன் அடைகிறதுக்கு வேண்டியது தான் நம்ம இந்த நோக்கமே. அதனால் எல்லோரும் வரணும், இந்த அம்மாவை தரிசனம் எல்லோரும் சந்தோஷமாக போகணும், அதுதான் நம்மளுடைய இது. முன்னாடி வந்து இங்கே கோயிலுக்கே வந்ததில்லை, இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டுருக்கேன். அப்போ வந்து நான் அலங்காரம் சும்மா வந்துட்டு போயிட்டு இருப்போம். அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருந்தோம். இப்போ ஒரு 1.5 வருஷமாக தான்
அமாவாசைக்கு வந்துட்டு இருந்தேன், இப்போ பௌர்ணமிக்கு வந்துட்டு இருக்கேன். பௌர்ணமிக்கு வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் மாற்றமா இருக்கு. இன்னும் நல்லா வரணும், எல்லாரும் நல்லா வரணும். அது பௌர்ணமிக்கு வரும்போது அவனுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள், நல்ல வித்தியாசங்கள், ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வரும்போது அவன் நல்லா வித்தியாசம் வந்திருக்கான். அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போ எல்லா பௌர்ணமிக்கும் நம்ம கூப்பிடாம ஆட்டோமேட்டிக்காக காலையில் ஒரு 9-8 மணிக்கெலாம் வந்துடுறான். வந்துட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சு அன்னதானம் முடிஞ்சு தான் அவன் போகிறான். அவனுக்கு திருப்தியாக இருக்கான். நாங்கள் கூப்பிடாம இருந்தோட அவனே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடுறான் பௌர்ணமிக்கு. நான் இங்கே 50 வருஷமா வந்து கும்பிட்டுட்டு இருக்கேன். இதுக்கு அம்மாவோட குல தெய்வம். குடும்பட்டு நல்லா இருக்கேன். இப்போ மேலும் மேலும் நல்லா இது மாதிரி மேலும் மேலும் வளர்ச்சி அடையன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கு எனக்கு. இந்த வீடியோவின் நோக்கம் வந்து அனைத்து மக்களும் இந்த அம்மாவை வழிபட்டு பயனடையணுன்றது தான் எங்களோட நோக்கம். குழந்தை பேர் இல்லாதவங்க, கல்யாணம் ரொம்ப வருஷமா தடைப்பட்டு இருக்கவங்க இந்த கோயில் வந்து வழிபட்டா கண்டிப்பா இரண்டுமே சிறப்பாக நடக்கும். மற்றும் மற்ற எல்லா வேண்டுதல்களும் சிறப்பாக நடைபெறுது. அதனால எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா அந்த கோயில் வந்து வழிபட்டுட்டு போகணும்னு வேண்டிய. மாந்தோப்புங்கிற கிராமம் காரியாவட்டி தாலுக்கு. காரியாவட்டிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மாந்தோப்புக்கு வந்துடலாம். கல்குறிச்சியிலேருந்து உள்ளே போனோம்னா நேராக மாந்தோப்பு கிராமத்துக்கு வந்துடலாம். வர்றவங்க நேராக அப்படி வந்துடலாம். மதுரையிலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாந்தோப்புக்கு பஸ் இருக்குது. காலையில் மார்னிங் 5:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. அதை விட்டீங்கன்னா நீங்கள் காரியாபட்டிலேருந்து மாந்தோப்புக்கு 12ஆம் நம்பர் பஸ். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் மாந்தோப்புக்கு கிராமத்துக்கே இருக்குது. நீங்கள் அதில் வந்து ட்ராவல் பண்ணி வந்துக்கலாம். அதுபோக கூகுள் மேப்பில் பார்த்து வாங்க. பஸ் இருக்குது. விருதுநகர்லேருந்து மாந்தோப்புக்கு பஸ் இருக்குது. அதை போகிற இந்த அம்மாவுக்கு சொல்லணும். இந்த அம்மாவை கூப்பிட்றவங்களுக்கு என்னம்மா இருக்குது அதை பற்றி இந்த அம்மாவை பற்றி கேட்குறாங்க. அப்படியா? ஆமாம். உங்களுடைய கதையை பற்றி சொல்லுங்கள். அந்த அம்மாவுக்கு சத்தம் போட்டு சொல்லுங்கள், கேட்கணும். எல்லாரும் கேட்காம அதான் சொல்லுங்கம்மா. இந்த பெத்தாசம்பன் தாயை நம்பி கும்பிட்றவங்களுக்கு எனக்கு கால் வலியெல்லாம் இருந்துச்சு. அப்போ ஒரு தடவை சிகுன்குனியா காய்ச்சல் வந்து கால் வலி ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த மருமக குத்தோலை பூஜைக்கு வந்திருந்தேன். அந்த விபூதி எடுத்து பூசவும் அந்த கால் வலி நீங்கிச்சு. அதிலிருந்தே நான் இதை பொதுவாகவே தினம் கும்பிட்டு போவேன். எத்தனை வருஷமாக வந்துகிட்டு இருக்கீங்க இங்கே? நான் இங்கே வந்து ஒரு வந்ததுலேருந்தே எனக்கு தெரிஞ்ச, நான் வீடு கட்டி இங்கே வந்ததுலேருந்தே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாவே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஊர் மக்கள், குடும்ப மக்கள் எல்லாம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் சந்தோஷமாக இமோஷ்னலாக வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் வந்து நிறையா பேரோட குடும்பத்தில் வந்து அம்மன் செஞ்ச அருள் வந்து நிறைய பேர் அதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு இங்கே வந்து நல்ல சிறப்பாக பூஜைகள் பண்ணி வழிபட்டு வராங்க. அண்ட் இங்கே வந்து மக்களுக்கு அன்னதானமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஏதாவது கோரிக்கை இருந்தது, வேண்டுதல் இருந்ததுன்னா பௌர்ணமிக்காச்சும் அட்லீஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் எங்கே இந்த அம்மன் வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க, பெத்தாசம்மன் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சின்னதாக ஒரு இடத்துல உருவாகி இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோவில், ஸோ இப்போ பெரிய அளவில் ஒரு கும்பாபிஷேகமும் வந்து நம்ம நடத்த போகிறோம். இந்த அளவுக்கு வந்து அம்மன் அருள் கொடுத்து நிறைய மக்கள் கூடி இந்த விஷயத்த சிறப்பாக செய்ய போகிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு. அண்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து காரியாபட்டி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கேருந்து மாந்தோப்பு, ஒரு அழகான மாந்தோப்பாக இருந்தது. இப்பயுமே வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜில் நடுவில் அம்மன் வந்து அழகாக இங்கே வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து நீங்கள் டைரக்ட் பஸ்ஸே வந்து உங்களுக்கு மார்னிங் 5:30 ஈவினிங் 5:30க்கு மாந்தோப்புன்னு நீங்கள் கேட்டு வந்தாலே அந்த லொக்கேஷனில் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அந்த டைமிங் விட்டு வேறு டைமிங்கில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மதுரையிலேருந்து காரியாபட்டிக்கு அடிக்கடி வரலாம். அண்ட் அங்கேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஊருக்கு பஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பௌர்ணமிக்காச்சும் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ஒரு சிறப்பான பூஜையை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அடுத்த வாரம் வந்து கும்பாபிஷேகம் நம்ம நடத்த போகிறோம். ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஜூலை மாதம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. அண்ட் இந்த கோவிலோட சிறப்புகளை, இந்த கோவிலோட அருளை வந்து எல்லாருமே வந்து பயன்படணும் இதனால் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஆச்சும் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் வந்து யாருக்காச்சும் குழந்தை பாக்கியம் இல்லை கல்யாணம் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு அது சரியாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாச்சும் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். அந்த மேஜிக் நடக்கும் போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.